நேர்களே, ட்ரம்பினுடைய இந்த 25+25 50% விவகாரம் தற்போது இந்தியாவிற்கு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்த போகிறது. திருப்பூர்ல ஏராளமான அந்த துணி பொருட்கள், ஆடைகள் தேங்கி இருக்கிற செய்தியும் நாம் பார்க்க முடிகின்றது. திருப்பூர் உற்பத்தியில், அதாவது ஆயத்த ஆடைகள் உற்பத்தியில ஒரு 1000 கோடினா ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அதுல 300 கோடி அமெரிக்காவுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கிறது. நாமக்கல்ல ஏராளமான முட்டைகள் தேக்கம், குஜராத்தில் ஆபரணங்கள் மற்றும் பொருட்கள் தேக்கம், செல்போன் போன்ற விவகாரங்கள் இந்தியாவிலிருந்து அதிகம் போகிறது. ஆகவே அலுமினியம், அயன் ஓர், எலக்ட்ரானிக்ஸ் இப்படி பல பல பொருட்கள் தேங்கி நிற்கிற நேரத்தில் அமெரிக்காவின் இந்த தடைகளை இந்தியா எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது? தோழர்களே, அமெரிக்கா விதித்த இந்த வரியின் ஊடாக $10 வாங்கிய ஒரு ஷர்ட் அல்லது ஒரு பொருள், ஒரு கிளாத்ஸ் இப்போ இனி $18 அமெரிக்காவில் வாங்க வேண்டும். யார் வாங்குவா? சீனா $7 கொடுப்பான். நாம 10 கொடுத்தா கூட குவாலிட்டியா வாங்கலாம். ஆனா பங்களாதேஷ் அதை விட கம்மியா கொடுக்க போகும்போது இந்திய பொருட்கள் முடங்கி போயிருக்கிறது. 15,000 கோடிக்கான ஆயத்த ஆடைகள், பொருட்கள், பல விவகாரங்கள் ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் ஆயிரு, எல்லாமே முடங்கி போயிருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. 15,000 கோடி வர்த்தகம் தற்போது லாஸ் என்றும் சொல்லப்படுகிறது. இதுல என்னெல்லாம் நமக்கு இப்ப லாஸ் அப்படின்னு பார்ப்போம். சீஃபுட், குறிப்பாக பிரான், அதை மட்டும் இல்லாம பெட்ரோகெமிக்கல்ஸ், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், கார்பெட், மெஷினரி, மெக்கானிக் அப்ளையன்சஸ், அக்ரிகல்ச்சர் கூட்ஸ், அது மட்டும் இல்லை ஃப்ரோசன் ஃபுட்ஸ், காப்பர், அது மட்டும் இல்லாமல் அலுமினியம், லெதர் ஷூ, ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய ஃபினான்சியல் செக்ரட்டரி பாஷன் தன் கருத்தில் சீனா வர்த்தகம் பரவலாக்கம் எப்போதும் நடந்து வருகிறது. அவர் என்ன சொல்றாரு? இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யாவில் வாங்கினதை நாம எப்படி ஏற்றுக்கொள்ளலைன்னா, சீனா ஏற்கனவே வாங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்தியா அப்படி இல்லை. 1% வாங்கினது இப்போ 40% ரஷ்யாவில் வாங்கிட்டாங்க. அவர்களுக்கு பெரிய அளவுல அது பணத்தை கொடுத்து போருக்கு அவர்களை வித்திடுகிறது. சீனா அப்படி இல்லை அப்படின்னு இப்போ அவங்க இந்தியா மீது குற்றம் சாட்டுகிறார்கள். மலிவான எண்ணெய் போரையை பயன்படுத்தி இந்தியா வாங்கி இந்தியாவின் மூலம் பல 16 பில்லியன்களை இந்தியாவுடைய செல்வந்தர்கள் வளம் கொளித்து விட்டார்கள் அப்படின்னு அமெரிக்கா குற்றச்சாட்டை வைக்கின்றது. சீனாவோடு அவர்கள் ஏன் கொஞ்சம் மௌனமாக போகிறார்கள்? சீனாவில் அரிய வகை தாதுக்கள் ஏராளமாக இருக்கிறது. அது ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டதோ அந்த நாட்டில் உள்ளதோ அது அவர்களுடைய உற்பத்தியை பாதிக்கும். சீனாவுடைய இந்த அரிய வகை கனிமங்கள் மைன்ஸ் கொடுக்கப்படனா அமெரிக்காவுடைய உற்பத்திகள், இராணுவ தளவாடங்கள் ஆகியவைகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாடும் என்றும், உற்பத்திகள் பெரிதாக இல்லாத விதத்தில் நம்மிடம் இல்லை என்றும் 87% இம்போர்ட் நடைபெறுவதாலும் அமெரிக்கா சீனாவை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா சீனாவிலிருந்து பெரும்பான்மையாக பொருட்கள், அணு ஆயுதங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வீரியமிக்க இந்த ப்ரீஷியஸ் மைன்ஸ் இதெல்லாம் இங்குதான் ஸ்டோர்ல இருக்கு. அடுத்து மிக முக்கியமாக ஒரு சில்லறை பொருட்கள் அதிகம் சீனாவினுடைய பொருட்களை தற்போது அவர்கள் வாங்கி குவிக்கிறார்கள். காரணம், சீனாவிலிருந்து ஒரு டேபிள், ஒரு சின்ன ஸ்பூன், அது மட்டும் இல்லாமல் பின் எல்லாமே போகிறது. வரக்கூடிய டிசம்பர் மாதம் அமெரிக்காவிலே பெரும் கொண்டாட்டம், நியூ இயர், அதை ஒட்டி முன்னால் கிறிஸ்துமஸ். இந்த காலகட்டத்தில் அதிக வதிவிரிப்பதை தவிர்க்கிறார்கள். ஏனென்றால் மக்களுடைய சில்லறை வர்த்தகத்தில் அந்த மோதலை தவிர்ப்பதற்காக அவர்கள் சீனாவோடு போக்கை அவர்கள் விரும்பவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சீனாவுக்கு அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட்டாக செமி கண்டக்டர்ஸ் மற்றும் சிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. வெஹிக்கிள், எலக்ட்ரானிக்ஸ், மிலிட்டரி மற்றும் அரிய கனிம வளங்கள் 2 பேருக்கும் இருப்பதும் சில்லறை பொருட்களாக இருப்பதும் இந்தியாவை பற்றிய அந்த பார்வை, சீனாவை பற்றி அந்த உயர்ந்த பார்வையில் இந்தியா தாழ்ந்து போனது. சீனா அதை பற்றி டசன்ட் கேர் அபவுட் இட்செல்ஃப். நீ போட்டா போட்டுக்கோ. ஏன்னா
என்கிட்ட இருந்தானே நீ வாங்க போறா, உலகமே என்கிட்ட தானே வாங்கி ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கை, வீரியம், உற்பத்தி. ரஷ்ய போர் உள்நாட்டு விவகாரமாக உக்ரைன் நேட்டோ விவகாரங்கள் இருந்தாலும் ஏராளமான ரஷ்யாவிலிருந்து நாம் அதாவது என்ன செய்கிறோம், ரிஃபைன் செய்யக்கூடிய கச்சா எண்ணெய்களை இறக்குமதி செய்து நாம் அதை மீண்டும் உலகம் முழுவதும் இருக்கிறோம். அது நேட்டோ நாடுகளுக்கும் செல்கிறது. அதே போன்று சீனாவும் ரஷ்யாவிடமிருந்து வாங்குற இந்த கச்சா எண்ணெய்களை பியூரிஃபை பண்ணி ரிஃபைன் செய்து அவர்களும் யூரோப் நாடுகளுக்கு விற்கிறார்கள். இரண்டாவதாக இந்தியாவின் மீதான ஒரு கோபத்திற்கு அமெரிக்கா காரணம் பிரிக்ஸ் செயல்பாடு என்று சொல்லப்படுகிறது. பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த விவகாரத்தை முட்டலும் முதலாக டாலருடைய மதிப்பீடு மிக பெரிய அளவிலே வீழ்ச்சி என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு காரணம் ரிவர்ஸ் டைவர்சிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். மல்டி கரன்சி பயன்பாடு. இந்த ரிவர்ஸ் டைவர்சிஃபிகேஷன், மல்டி கரன்சி பயன்பாடு என்றால் என்ன? உலகம் முழுவதும் நாம் பெட்ரோல் வாங்குகின்ற போதும் டாலர்களை தான் பயன்படுத்தணும். இந்த மல்டி கரன்சி யூசேஜ் டைவர்சிஃபிகேஷன் என்பது டாலருக்கு பதிலாக யூரோனுடைய, ஜப்பானுடைய, யூகேனுடைய பவுண்ட், பிரேசில் இதெல்லாம் அவர்கள் பயன்படுத்தப்படும். யூரோ, ஜப்பான், யூகே பவுண்ட், கனடியன் டாலர்ஸ், சுவிட்சர்லாந்தினுடைய கரோனா, சுவிஸ் பிராங்க், இதையெல்லாம் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கலாக அதனுடைய வேல்யூ ஹஸ் பீன் டிக்ளைன்ட். அது மட்டும் இல்லாமல் இதனால் அமெரிக்காவினுடைய டாலரின் டிமாண்ட் இப்பொழுது இல்லைனால டிஎக்ஸ்ஒயில் அதன் மதிப்பு 98வது இடமாக இருக்கிறது. ஏனைய கூட்டு பரிவர்த்தனையின் மதிப்பு 100ஆக இருக்கிறது. எல்லா நாடுகளும் மல்டி கரன்சியுடைய பயன்பாட்டினுடைய மதிப்பு டிஎக்ஸ்ஒயில் 100, அமெரிக்கா 98. இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல் என்பதும் சொல்லப்படுகிறது. ஆக பிரிக்ல யார நாடுகள்லாம் இருக்கிறது, இந்தியா மீது ஏன் அவர்களுக்கான கோபம் என்பதும் இப்பொழுது உங்களுக்கு புரிகிறது. ரஷ்யா மட்டுமல்ல, இதெல்லாம் ஒரு காரணம். அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைத்தனால் முதலீடுகள் குறைந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய கடன் அளவு ஏறிக்கொண்டே இருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு வருங்காலத்தில் ஒரு நிரந்தரமான சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் சொல்கிறார்கள். இதற்கிடையில ஸ்மார்ட் போன், மெடிசின், எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ், சில விஷயங்கள் அவர்கள் இந்தியாவிலிருந்து இம்போர்ட் செய்வதற்காக வரியே இல்லாம சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவிலிருந்து ஏராளமான ஸ்மார்ட் போன்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. திருப்பி கேட்டால் சீனாவும் இந்தியாவும் தான் அமெரிக்காவுக்கு நிறைய போன்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி உலகத்தில் ரொம்ப மலிவாக கிடக்கும் தரமான மருத்துவங்கள் இந்தியாவிலிருந்து தான் போகிறது. அது மாதிரி சில எலக்ட்ரானிக் கூட்ஸ், பெட்ரோலியம் கூட்ஸ் இதெல்லாம் வரியற்ற பட்டியல அந்த 50% வராது அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கிறது. மத்திய அரசினுடைய உற்பத்தி பொருட்களை பாதுகாக்க எந்த நடவடிக்கைகள் தேவைப்படும், சந்தையை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் குரல்கள் இந்திய பொருளாதாரத்திலேருந்து வந்திருக்கிறது. அவ்வளவு ஈஸியா சந்தை கிடைக்காதுல்ல. உலகம் முழுவதும் பெரும் போட்டியில நாம உற்பத்தி செய்யக்கூடிய இவற்றுக்கு அமெரிக்காவுக்காக ஒரு மாற்று சந்தை இருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு தெரியவில்லை. அது நம்ம இன்னும் டேக்ஸ் அ லாங் டைம் ஜர்னி இருக்கலாம், மேபி. அதே சமயம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் செனட் மற்றும் காங்கிரஸிலிருந்து சில எதிர்ப்பு குரல்கள் எழுகின்றது. இந்தியாவோடு அவர்கள் அந்த உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என ரிபப்ளிக்கிலிருந்தும் கூட அமெரிக்க செனட்ல இருந்தும் கூட பைத்தியக்காரத்தனமான முடிவு என்றும் குரல்கள் எழுமுகின்றது. சீனா எந்த ஒரு பெரிய அழுத்தமும் அமெரிக்காவுக்கு கொடுக்கவில்லை. சீனா 20% இறக்குமதியை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை விட அதிக இறக்குமதி. ரஷ்யா ஈக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், போர் உதவி அதிகரிக்க மூல காரணம். எனவே இந்தியாவை விட 20% கச்சா எண்ணெயை அவர்கள் இறக்குமதி செய்தாலும் சீனாவிற்கு அவர்கள் அழுத்தம் கொடுக்காத காரணம், நான் சொல்றது புரியுதா? சீனா இல்லாமல் அமெரிக்கா இயங்க முடியாது. சின்ன பின்னிலிருந்து நம்மகிட்ட எதுவுமே இல்லை. நாம மேடையில நல்லா பேசுறோம். ஒரே ஒரு சமீப பேச்சு 4 ட்ரில்லியன் 4 ட்ரில்லியன் 4 ட்ரில்லியன். நம்முடைய செல்ஃப் ரிலையன்ட் ஆகணும். நம்மக்கிட்ட மற்ற R&D போன்றவைகள் எல்லாம் இன்னும் மேம்பட வேண்டும்.
அடுத்த இதுல ஒரு 86 பில்லியன் நமக்கும் நாம் எக்ஸ்போர்ட் செய்கிறோம். மொத்தம் 143 பில்லியன். இந்தியாவுடைய இந்த 86 பில்லியன்ல இந்த 60 மொத்தம் நாம எக்ஸ்போர்ட் பண்றதுல 60 பில்லியன் 86.5 60.2னாலும் 86.5 விட்டுட்டா இந்த 60.2 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் தான் இந்த 50% வரிக்குள்ள வருது. மீதி 26% வரியில வரல. நல்லா கவனிச்சுங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னது ஸ்மார்ட் போனு, எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ், மருத்துவ பொருட்கள்லாம் அந்த வரியில வரல. ஆனால் 60.2% வந்து வரியில வருது. இது பெரிய அளவுல இந்தியாவுக்கு பாதிக்கும். இந்தியா ஒட்டுமொத்தமாக சந்தையில் 4 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு 50 பில்லியன் யுஎஸ் டாலர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. 4 லட்சம் கோடி இருக்கலாம், அதுக்கு கூடவும் இருக்கலாம், சற்று குறைவாகவும் இருக்கலாம், அதே நிலையில் இருக்கும். இதை எப்படி ஈடுகட்ட போகிறார்கள் என்று தெரியவில்லை. அதே சமயம் இந்தியாவுடைய செமிகண்டக்டர் உற்பத்தி, ஆயுத தளவாட உற்பத்தி, ஏஐ தொழில்நுட்பம், இதையெல்லாம் இந்தியா என்ன செய்கிறது? அதாவது ஒரு எஃப்டி என்றே சொல்லி கொண்டிருக்கிறோம். கார்ப்பரேட்டுக்கு நாம் 25 லட்சம் கோடி ரூபாய்களை வேவர் பண்ணியிருக்கிறோம். யாரையும் நம்பாமல் நாம் நம்முடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. 85 விழுக்காடு இம்போர்ட் தான் செய்கின்றோம். 11 ஆண்டுகளாக மோடி அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். இந்த ரெசிப்ரோகோ டேக்ஸை அவர்கள் வேவர் பண்றதுக்கோ அல்லது ரீகன்சாலியேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கிட்ட கொண்டு வருவதற்கோ எந்த நடவடிக்கைகளும் அவர்களால் எடுக்க முடியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா நம்மோது F-35 போன்ற இராணுவ தளவாடங்களை மேலே கட்டுவதற்கும் பல காரணங்கள் உண்டு. ரஷ்யாவோடு வாங்கினது மட்டுமல்ல, பிரிக்னுடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல, இராணுவத்தின் நாம வாங்கல, நாம டைப் ரஷ்யாவோட வைத்திருக்கிறோம். F-35 வாங்க சொல்றாங்க, நிறைய அக்சசரிஸ் இம்போர்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா நாம் அதை வந்து மறுக்கிறோம். ஏன்னா F-47 நியூ வேரியன்ட் வந்துருச்சு. F-35 அவன் வந்து அவருடைய அடிமை நாடுகளாக இருக்கும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு கொடுப்பாங்க. நாம அப்படி இல்லை. நாம டெக்னாலஜி வைஸா ரொம்ப டாப் லெவல்ல போயிட்டு இருக்கோம். ஆக இதனால நாம வாங்கல. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோடு நாம இப்ப 2 ஒப்பந்தத்தை வேற போட போறோம் எக்ஸ்ட்ரா. ஏற்கனவே 63,000 கோடிக்கு நாம் ஒப்பந்தம். இப்பொழுது மோடி அரசு ஒரு 8,500 கோடி ரூபாய்க்கு LCA மெரிக் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தை தற்போது நாம் போட்டிருக்கிறோம். இது என்ன காரணம் என்பது தெரியவில்லை. சீனாவோடு நாம் கைகோர்ப்பதை நமது நாட்டினுடைய ராஜ்யத்துறை விரும்பவில்லை என்பதும் செய்தி வந்திருக்கிறது. இப்பொழுது திருப்பூர் மட்டுமல்ல, குஜராத் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த 5 லட்சம் கோடி வர்த்தக தடையை, முடங்கி போயிருக்கிற பொருளை ஈடுகட்ட அமெரிக்காவை எப்படி சரி செய்ய போகிறது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.